பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வீடியோவில் என்ன பேச போறோம்னா, கர்த்தருடைய வருகை பற்றி பேச போகிறோம், சோம்பேறியை பற்றி பேச போகிறோம். வேதத்தை வாசிக்கிற கேளுங்க. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சோம்பேறியே, நீ எவ்வளோ நேரமாய் படுத்திருப்பாய், எப்பொழுதும் உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். கேட்டிங்களா இந்த வசனத்தை? சோம்பேறியை, நம்ம எல்லாரும் சோம்பேறியாக இருந்தோன்னா வேதத்தை படிக்காமல் ஜெபம் பண்ணாமல் தேவன் வருகை நம்ம மிஸ் பண்ணிவிடுவேன். அவருடைய வருகை நம்ம பார்க்க முடியாது. இன்னொரு வசனத்தை சொல்கிற கேளுங்க. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இரவில் திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறார்கள். பார்த்தீங்களா, தேவன் எப்படி வருவார்னா திருடன் மாதிரி வருவாரா? அந்த நாள் வருமா? அப்போனா நம்ம எப்படி இருக்கணும்? விழித்து இருக்கணும். ஜபத்தில் சோம்பேறி போல் இருக்கக்கூடாது. நம்ம ஜபம் பண்ணோம், பைபிள் படிக்கும், இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பண்ணோம். நம்மளுடைய ஆவி ஆத்மா வந்து தேவனுடைய ஆத்மாவில் சேர்ந்து இருந்து எப்போவுமே இருந்தனா அவருடைய வருகை நீங்கள் உணர்வாய். அந்த நாள் அந்த வருகையில் நீங்கள் எல்லாருமே கைவிடப்பட மாட்டீங்க. அது நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும். கேளுங்க, நான் மறுபடியும் வாசிக்கிறேன் அந்த வசனத்தை. தேவன் எப்படி வருவார்னு கேளுங்க. இரவில் திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். நம்ம அறிந்திருக்கணும். எப்படி அறியணும்னா ஜெபம் மூலியம் தான். பைபிள் படிக்கணும், ஆலயத்துக்கு போகணும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும். அப்போ தான் நம்ம அவரோட வருகையை நம்ம காண்பாய். இல்லைன்னா நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு கைவிடப்படக்கூடாதுன்னா தேவனிடத்தில் நம்ம முழுமையாக முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும். தினதோறும் பைபிள் படிக்கணும். தினதோறும் அவரோட நம்ம இசைந்திருக்கணும். அன்போடும் ஆலயத்துக்கு போகணும். அப்போ தான் வருகையில் நம்ம அழைப்பு வரும். ஒரு திருடன் எப்படி சத்தம் இல்லாமல் வரான், அவன் பொருள் திருடத்துக்கு அது நோக்கமாக வரணும். அதுபோல தான் தேவனும் திருடன் போல் இரவில் வருவார். ஆனால் தேவன் திருடன்னு சொல்ல முடியாது அதுக்குன்னு. ஆனால் தேவன் ரகசியமாக வருகையில் வருவார். அந்த வருகைக்காக நம்ம ஆயத்தம்னா அவரோட நம்ம எப்பவுமே ஜபத்தில் இருக்கணும், அந்நிய பாஷத்தில் இருக்கணும், பைபிள் படிக்கணும், எப்போவுமே ஆலயத்துக்கு போகணும். அப்போ தான் அந்த அந்நிய பாஷத்தில் அவருடைய ரகசியம் நம்ம பேசுகிற அவர் கூட. அப்போ தான் நம்ம அவரோட கனெக்ட் ஆகுவேன். அப்போ தான் நம்ம அவருடைய வருகைக்கு நம்மளுக்கு அழைப்பு வரும். ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இரவில் நம்ம உறங்கும் போது சந்திரம் நைட்டில் நம்ம உறங்கினே இருக்கும்போது காலையில் கூட சந்திரம் மறைஞ்சிது. பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் தேவனும் வருவார். இரவில் வருவார். காலையில் பொழுது முடியறதுக்கு முன்னாலே அவர் வருகை முடிஞ்சிருக்கும். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் யாரெல்லாம் எடுத்துப்படுவாங்களோ அவங்களெல்லாம் தேவனுக்கு அழைப்பு போகுவாங்க. சிலர் கைவிடப்படுவார்கள். எச்சரிக்கையாக இருங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். பிரைஸ் தி லார்ட்.